தமிழ் சினிமாவில் ஆக்டரான ஸ்ரீகாந்த் இவங்கள பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட் லெவலில் பார்த்தா ட்ரக்ஸ் எடுத்தா பார்த்தீங்கன்னா கொக்கைன் இந்த ஒரு போதைப்பொருள் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா இவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். அகெயின் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதில் பயங்கரமான ட்விஸ்ட்டு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீகாந்த் இவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேரை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களையும் பார்த்தா இப்போ தேடிக்கிட்டு வராங்க. அதாவது இந்த 25 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிருஷ்ணா, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண். அந்த இளம் பெண் யாருடான்னு கேட்டிங்கன்னா நைஜீரியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை எப்போ கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டரான கிருஷ்ணா இவங்களை பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ட்ரக்ஸை சேல் பண்ணிக்கிட்டு இருந்த, அதாவது பார்த்தா எல்லாருக்கிட்டேருந்து வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த இவங்களுடைய பேர் தான் கெவின். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எந்த நாடு தான் கானா, இந்த ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸை இறக்குமதி பண்ணுறதுல மிகப்பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். இதில் மாட்டிக்கிட்ட ஒரு இளம் பெண், அந்த பெண்ணோட அட்ரஸ் மட்டும் தான் கிடைக்கல. ஸோ அவங்களுடைய நாடோட நேம்லாம் கிடைச்சிச்சு. அதாவது நைஜீரியாவை சேர்ந்த இந்த ஒரு பெண்ணோட அட்ரஸ் கிடைக்கல. இந்த மாதிரி பல வெரைட்டியான குற்றங்கள் இருக்குது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும். சரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் காவல் தண்டனை தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மோஸ்ட்டாக நம்மளுடைய சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து கூட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள், இந்த ட்ரக்ஸோட ரேட்டிங் பார்த்தா எங்கேயோ ஏறி போய் தான் இருக்குன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கேங்காக இருந்தாலும் சரி, ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களோட ரிப்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால பார்த்தா அப்போ எடுக்க சொல்ல ஹாப்பினஸாக இருக்குமே கண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா டிப்ரெஷன் ஆகும். ஸோ மன அழுத்தம் நிறைய ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஹெல்த் கண்டிஷன் கிரிட்டிக்கலாக போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எதுவுமே புரிஞ்சிக்காமல் இந்த ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா சாலிடாக எடுத்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இளைஞரை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பார்த்தா ட்ரக்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஸோ ஒரு ஸ்டைலுக்காக, ஒரு கெத்துக்காக நம்ம ஒரு கேங்ஸ்டர்னு நிரூபிக்கணும், அந்த ஒரு காரணத்தாலே பார்த்தா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ட்ரக்ஸ் எடுக்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரக்ஸுக்காக மிகப்பெரிய வலைதளமே நெட்வொர்க்கிங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க சொல்லியிருப்பேன். அந்த ஒரு நாடு தான் கானா. ஸோ கானா நாட்டிலேருந்து ஜான் இவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரசாந்த், ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக தான் கிருஷ்ணா இவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எப்படி வாங்கியிருக்கலாம், யாரை வச்சு இவங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் பை பண்ணியிருக்கலாம், பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுடைய போலீஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக சர்ச் பண்ணி முடிக்கும்போது தான் ஒரு பயங்கரமான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கெவின் ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஸோ இவங்க தான் கெவின். இவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் விசாரணை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக, தொழில்நுட்ப ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா எல்லா சாட்சி ஆதாரங்கள் எல்லாத்தையும் ப்ரூஃபை வச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வீர் என்கிற கெவின் இவங்க பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொக்கைன் 1.5 கிராம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களை விசாரிக்க சொல்ல இவங்க கிட்ட என்னென்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான விஷயமா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,200 பொருட்களை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. ஸோ செல்ஃபோன் 1 to 11 வரைக்கும் இருந்திருக்கு. லேப்டாப் 1 to 10 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் 2 to 9 வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஓஜி கஞ்சா கிராம் 2.40 கிராம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா இவங்க கிட்ட இருந்திருக்கு. ஸோ இவங்களை விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒன்றா புட்டு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரக்ஸ் வாங்கிறதுக்காக நான் ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இவங்க ஆக்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் யார், மெம்பர்ஸ் யார் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மணி டிரான்சாக்ஷன் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஸோ அதை கொஞ்சம் விசாரிக்கணும்ல. ஸோ அதையும் ஒரு ஓவராலாக பார்த்தலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ரீகாந்த் இவங்க மட்டும் வாங்கிக்கிற இந்த ட்ரக்ஸோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கிட்ட போச்சு நம்ம பார்த்துருந்தோம். அகெயின் இப்போ ஒரு கேங்காக இதை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவில் போயிருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, ஸோ இது பிக்கெஸ்ட் கேஸா இல்லை பெரிய கேஸா இல்லை சின்ன கேஸான்னு பார்க்கணும்ல. ஸோ அதையும் பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கைன்கள், ஓஜி கஞ்சா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கிற ட்ரக்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ இது ஓவர் ரேட்டட்
இந்த கேஸாக போகலான்னு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. இது தண்டனைக்குரியது. பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வன்மையை தெரிவிச்சுட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.